வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தாவேகா சார்பாக, அதில் அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கார். பேசுவார், அப்புறம் திடீர்னு அந்த பேச்சை இன்ஸ்டாகிராம் மற்ற சோன்ஸோ ஏதோ சமூக வலைத்தளத்தில் போடுவார். அப்புறம் எதிர்ப்புகள் வந்தவொடனே எடுத்துடுவார். அப்புறம் அதே மாதிரி தன்னுடைய பேச்சுக்களை நான் பேசவில்லை, வேறு விதமாக பேசினு போட்டு விளக்கம் கொடுப்பார். அது அவருக்கு ஒரு வாடிக்கையாக போச்சு. அதே மாதிரி தான் எடப்பாடி சம்பந்தப்பட்ட ஒரு வகையில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பதிவு போட்டிருந்தார். புஸ்ஸி ஆனந்தி ஒரு அப்படியே எடப்பாடி மட்டம் தட்டுற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு பதிவு. உடனே எதிர்ப்பு வந்தவுடனே எடுத்துட்டார். என்னப்பா அதிமுகவோட கூட்டணி மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயே சத்தம் போட்டிருப்பார் போல. உடனே பதிவு எடுத்துட்டார். அதே மாதிரி தான் புரட்சி வெடிக்கும் சொல்லி போட்டு ஒரு பதிவு போட்டார். பயங்கரமான ஆப்போசிட். உடனே எடுத்துட்டார். இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா எதோ போட வேண்டியது, தன்னை பிரகடனப்படுத்த வேண்டும், பப்ளிக் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை உடையவர் ஆதவ் அர்ஜுனா தாவேகா. அதன் அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கார். அதாவது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவராக ஒரு ரூட்டு போட்டு ஏதோ ஒன்று அண்ணாமலை அடிச்சு விட்றாரு பார்த்தீங்களா. அண்ணாமலையாவது பேசிட்டு அப்புறம் அதுக்குண்டான ஒரு அர்த்தத்தை சொல்லுவார். பின்வாங்கியதில்லை. அண்ணாமலைக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேசிவிட்டு ஒரு பதிவை போட்டுவிட்டு ஐயோ வேணாம்ப்பா எதிர்ப்பு வந்தவுடனே பின்வாங்கக்கூடிய ஆள் தான் ஆதவ் அர்ஜுனா. தைரியம் இல்லாத நபர் அவர். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை அப்படி கிடையாது. சொன்னது தான், அவ்வளோதான், அதுக்குண்டான ஆதாரம் வேணுமா நான் காமிக்கிறேன் அப்படின்னு போட்டு தைரியமான ஆள் ஆதவ் அர்ஜுனா. தைரியம் இல்லாத கோழைத்தனமான ஆள். அண்ணாமலையை பொறுத்தவரை தைரியமான ஆள், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி ஒரு பேச்சு. அதாவது ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக, வீட்டுக்குள் உட்கார வைத்ததாக ஒரு பேச்சு. ரஜினி நார்மலாக அப்போ இருந்தே, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவர் அரசியலுக்கு வருவார், அரசியல் வருவார் போட்டு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள். எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆரே அவருக்கு ஒரு தூக்கி கொடுத்தார். என்னப்பா இந்த மாதிரி ஒன்றெல்லாம் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்த்து அப்படின்னு போட்டு எம்ஜிஆரே உற்சாகப்படுத்தினார் ரஜினி. அதன் அடிப்படையில் அப்படியே பல பத்திரிகை எழுதுனாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினி தான் அரசியல் மிகப்பெரிய ஆளாக வருவார் இப்படி சொன்னாங்க. அப்புறம் அவருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட குளறுபடிகள், அவர் அரசியலை விட்டு விலகுகிறார். இதுதான் நடந்த உண்மை. இது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அதை திருச்சி என்ன பண்ணுறாரு, திமுக மீது பழியை போட வேண்டும் என்பதற்காக தாவேக ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கார். அதாவது ரஜினியை திமுக மிரட்டி அரசியல் பண்ண விடாமல், கட்சியை ஆரம்பிக்க விடாமல் அவரை தடுத்தது, அவரை வீட்டுக்குள் உட்கார வைத்தது. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை, விஜய். ஆமாம், நாங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்தோமா போல்டாக பேசிகிட்டு இருக்கோம். 41 நாள் செத்ததுக்கு, 41 பேர் செத்ததுக்கு 27 நாள் எங்கே உங்கள் தலைவர் போயிருந்தார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆதவ் அர்ஜுனா என்ன பதில்? வீட்டுக்குள்ளே தானே உட்காந்துருந்தார். இவரே 14 நாள் கழித்து தானே வந்தார். அப்போ இதெல்லாம் கோழைத்தனமான விஷயம் தானே. இந்த மாதிரி ஒரு கோழைத்தனத்தை எல்லாம் மூடி மறைக்கும் வண்ணமாக ரஜினியை ஒரு கோழையாக, ஒரு தைரியம் இல்லாத ஆளாக ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பது இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேச வேண்டியதான், பிறருக்கு கட்டுப்பட்டார், தைரியம் இல்லாமல் இருந்தார். திமுக அது இல்லாமல் திமுகவை மிரட்டி எப்படி சொல்ற, இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், வெளிப்படையான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு திறந்த புத்தகம். அப்பா எனக்கு சிறுநீரக கோளாறு, உடல்நலம் சரியில்லை, அதனால் நான் அரசியல் இறங்கவில்லை, முடிஞ்சு போச்சு. மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு ஓப்பனாக தெரிந்த விஷயம். அதை மூடி மறைத்து ஏதோ இவருக்கு மட்டுமே ரகசியம் தெரிந்ததை போல, இவர் மட்டுமே தெரிந்து வைத்திருப்பதை போல, இவருடைய ஒரு பின்புலம், மற்றபடி இவருடைய கோழைத்தனம் எந்த அளவுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜயனுடைய கோழைத்தனம் தான் சமீபத்தில் சேலத்தில் கூட்டத்தில் சூரஜ் அப்படிங்கிற ஒரு பையன் இறந்துடுறாரு. விட்டு போட்டு அதே மாதிரி அந்த தாவேக்கா கும்பல் உடையாந்துடுறாங்க.
இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் போட வேண்டியது, 4 பேர் சாகடிக்க வேண்டியது, உடையாந்திர வேண்டியது, இப்படியே கோழைத்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய படுகோழையானவர்கள் இன்னைக்கு ரஜினியை வந்து கோழைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கமலையும் சொல்லியிருக்கிறார். கமலை அதே மாதிரி தான் வந்து ரவுண்டு கட்டி அவரை வந்து தன் கைக்குள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா வச்சிருக்கிறாங்க. அவர் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்த வகையில் அதுக்கு அந்த அளவுக்கு எடுபடலை. உடனே பார்த்தாரு சிங்கிளாலாம் போட்டி போட முடியாது என்ன அப்படிங்கிற துண்டா தெரிஞ்சுக்கிட்டார். உடனே என்ன பண்ணார், டக்குன்னு அதுக்கு என்ன மாற்று, அப்புறம் கட்சியை விட்டு ஏகப்பட்டு விலக ஆரம்பித்தாங்க. உடனே பார்த்தாரு அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி போட்டு கூட்டணி சம்மந்தப்பட்ட வகையில் திமுகவோட 2024 ஒன்றோடு ஒன்று இணைந்து கான்செப்ட், அப்புறம் அதன் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம். ஆமாம், ராஜ்யசபா சீட்டு தர்றேன் அப்படின்னு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. ஒரு சீட் எம்பி சீட்லாம் வேண்டாம், ராஜ்யசபா சீட்டு ஆல்ரெடி நீங்கள் தோற்று விட்டால் அதுவும் போயிடும், அதனால் வந்து ஒன்றும் தேவை, ராஜ்யசபா சீட்டு ஜெயிச்ச மாதிரி எடுத்துங்க, எங்களுக்காக கூட்டணிக்காக உழைத்து கொடுக்கலப்ப அதே மாதிரி உழைச்சி கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் உழைச்சி கொடுத்துட்ருக்குறார். அவ்வளோதான் நடந்த உண்மை. இவராக போய் தன் கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன் தொண்டர்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கமல் போன விஷயம். போன ஒரு வெகுமதிக்கு வந்து அவர் ராஜ்யசபா சீட்டை திமுக அள்ளி கொடுத்தார்கள். எடப்பாடி தேமுதிகவை ஏமாற்றியதை போல ஏமாத்தலை. அதே மாதிரி தான் வைகோ வந்து கட்சி ஆரம்பித்தார். அதையும் வந்து ஆதவ அர்ஜுனா சுட்டி காட்டுறார். வைகோவையும் திமுக வந்து வளைத்து கொண்டு தன் கைக்குள் வைத்து கொண்டிருக்கிறது, அவரை வளரவிடாமல் தடுத்து விட்டது அப்படிலாம் பேசுகிறார். வைகோ வந்து எந்த நாள் கட்சி ஆரம்பித்தார், வாரிசு அரசு போட்டு மிக பிரம்மாண்டமாக ஆரம்பித்தார். கடைசியில் அவரே வாரிசு அரசில் மாட்டிக்கிட்டார். தான் பையனை முன்னிலைப்படுத்தி துறையை வச்சு இன்னைக்கு திருச்சி இல்லை நிற்க வச்சு ஒரு எம்பி சீட்டு திமுக சார்பாக வாங்கி கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட தைரியம் உள்ள வைகோ வந்து தனிப்பட்ட முறையில் ரோசத்தனமாக போக வேண்டியதான். எதுக்கு திமுகவினை கூட்டணிக்கு வரணும்? கூட்டணிக்கு வந்தார், இன்னைக்கு பையனை வந்து ஒரு எம்பி ஆக்கிட்டார். இப்போ 4 சீட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்கிட்டார். முடிஞ்சு போச்சு. இது வந்து அவருடைய ஒரு நிலைப்பாடு, தன் கட்சியை காப்பாற்றி கொள்ள. அதுக்குள்ளே ஏகப்பட்டது. திருப்பூரில் அந்த வைகோ சம்பந்தப்பட்ட அந்த கட்சியினுடைய பிரச்சனை, மற்றபடிக்கு மல்லை சத்யா, ஆமாம் வைகோ அந்த மதிமுக உடைச்ச கான்செப்ட், இப்போலாம் பிரிவுகள் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் கட்சியை காப்பாற்றி கொள்ள இருக்கிறவனும் போயிடக்கூடாது, இப்படி கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டியிருந்ததற்காக பலம் வாய்ந்த ஒரு கட்சியான திமுகவோடு பழையபடி அங்கே எந்த கட்சியை பிரிந்து வந்தாரோ அந்த கட்சியில் ஐக்கியமாக, அது அவருடைய ஒரு நிலைப்பாடு, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இது வந்து தைரியம் இல்லாத ஒரு தனம் இல்லை, அரசியல் செய்த ஒரு தனம். இருந்தாலும் எதை எதிர்த்து அவர் ஆரம்பித்தாரோ அதிலே ஐக்கியமாகக்கூடிய ஒரு சூழல், அது அவருடைய நேரம், அவருடைய ஒரு அறியாமையின் வெளிப்பாடு, அது அவருடைய தைரியமின்மை தானவருடைய. மற்றபடி மதிமுக எந்த வகையிலும் அவரை மிரட்டவில்லை, அது உலகறிந்த உண்மை. அதுபோல தான் திருமா விசிக இன்னைக்கு வரைக்கும் அவர் அதையும் பேசுகிறார். ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. திமுகவை வளைத்து போட்டு அவர்களையும் வளர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் வந்து போல்டாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. சூழல் கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும், ஒரே வார்த்தை, கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து என் அருமை தலைவன் தோல் திருமாவளவன் வந்து இருக்கிறார், திமுக கூட்டணியில் இருக்கிறார். இன்னைக்கு வந்து சட்டமன்ற சம்பந்தப்பட்ட வகையில் சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, கட்டாயம் தருவார்கள், அவ்வளோதான். பிரித்து விட்டு போகிறது ஒன்றும் பெருசு கிடையாது, சிங்கிளாக நிற்கிறது பெருசு கிடையாது, ஒரு சீட்டு கூட வராது. திமுக அவ்வளவுதான். ஏன்னா சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் எல்லாம் துண்டு துண்டாக பிரிஞ்சு கிடக்கு. அப்படிங்கிறப்ப எந்த ஒரு கட்சி ஆகட்டுமே, திமுக அதிமுக எந்த ஒரு கட்சி ஆகட்டுமே, தனிப்பட்ட முறை நின்றால் கூட்டணி இல்லைப்பா அப்படின்னு முண்டா எந்த கட்சியுமே வராது. எல்லாம் துண்டு துண்டாக பிரிஞ்சு 20,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு அதோடு நிற்பாங்க. ஆமாம், கட்டாயமாக தனி பெரும்பான்மை அப்படிங்கிற கான்செப்ட் வரவே வராது. ஆமாம், ஜெயிச்சதுக்கு பின்னால் கூட்டணிங்கிற கான்செப்ட் அவையெல்லாம் ஒன்று தானே. அதனால் வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன கமல், வைகோ, திருமா போன்றவர்களாம் வந்து திமுகவோடு ஐக்கியமாகி கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கார். இது வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு பிடிக்கவில்லை. அவர் சொன்னவர் தானே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மன்னராட்சி நடக்கிறது அப்படின்னாரு. கழுத்தை பிடிச்சி ஒரே ஒரு தள்ளு,
என் அருமை தலைவன் திருமாவளவன் பிடிச்சி தள்ளிட்டார். நீ போப்பா, இருக்கிறத கூட்டணி கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காத அப்படின்னு. அதை போல் அங்கே கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார். ஏன்னா தாவேக்கா வந்து திமுகவை நோக்கி வரல, மற்றபடி எதையும் வரல, தனித்து நிற்க போகிறாங்களா, கட்டாயம் ஒரு சீட்டு கூட வராது, எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? எந்த கட்சியாக இருக்கட்டும் அவ்வளோதான். சீமான் தனியாக நிற்கிறார், ஒரு சீட்டு கூட வராது. ஓட்டு அதிகமாக வாங்கலாம், அவ்வளோதான். ஓட்டு அதிகம் ஜெயிக்கவெல்லாம் முடியாது. கூட்டணியாக சேராமல் ஒழிய எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரிந்து கிடைக்கிறது அரசியலுங்கிற பேரில். இந்தியாவிலே தமிழ்நாட்டு தான் வந்து அதிகமான கட்சி. அப்படியே ஆளாளுக்கு ஒரு கட்சி எதன் அடிப்படை, இனம், மொழி, ஜாதி அப்படிங்கிற அடியில் பிரிக்க சமயத்தில் அப்படிங்கிறப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? அதன் அடிப்படையில் தன் கட்சிகளை தன் தொண்டர்களையும் காப்பாற்றி கொள்வதற்காக இவங்கெல்லாம் வந்து திமுகவோடு ஒன்றி இணைந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ இந்த இடத்துல திமுக வந்து யாரையுமே மிரட்ட கிடையாது. ரஜினியும் மிரட்ட கிடையாது, வைகோவையும் மிரட்ட கிடையாது, கமலையும் மிரட்ட கிடையாது, என் அருமை தலைவன் திருமாவளையும் மிரட்ட கிடையாது. மிரட்டாமல் அவரவர்கள் அறிவின்படி திமுகவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதை உண்மையை மறைச்சு என்னமோ இவருடைய தலைவர் மட்டுமே தைரியமானவள் போல, இந்த தைரியம் தெரிஞ்சிருச்சுல்ல. 41 பேர் கரூரில் இறந்தப்பவே விஜய் எந்த அளவுக்கு கோழைத்தனமான நபர் அப்படிங்கிறது துண்டா உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரே ஓட்டம் 27வது நாள் தான் விஜய் திரும்பி பார்த்தார். இவர் 16 நாள் எங்கேயோ ஒளிந்திருந்து நாங்கள் காரியம் வரைக்கும் இருந்து திரும்பி வந்த ஒரு கோழைத்தனமான ஒரு நபர் தான் யார்? ஆதவ் அர்ஜுனா. அதே மாதிரி தான் இந்த சிபிஐ வலைகளை தேவையில்லாமல் சிபிசிஐடிக்கு திமுக போட்டாங்க. தேவையில்லாமல் தன் தலையில் மண்ணை வாரி போட்டது போல அநியாயமாக விஜயை மாட்டிவிட்ட மிகப்பெரிய ஒரு குற்றவாளி தான் ஆதவ் அர்ஜுனா. இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே, பண்ணுறதுக்கு அருகதை இருக்கிறதா? விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கோழைத்தனமானவர்கள் அதிகமான ஒரு நிறைந்த ஒரு கட்சி, தைரியம் இல்லாத ஒரு கட்சி உலகத்திலே அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதே மாதிரி ஜனநாயகம். ஏன் இவ்வளோ தூரம் பேசுறீங்களா? பாஜகவை எதிர்த்து பேச வேண்டியதானே? பேசலாமே. அதுக்கு முதல்ல சிபிஐ விசாரணைக்கு முதல்ல பேசுனாங்க, அதுக்கு பின்னால் ஃபனால் முடிஞ்சு போச்சு. ஜனநாயகன் படம் வருமா? உங்களால், உங்கள் தலைவர் விஜயால் அதை எதிர்த்து போராட முடியுமா? சொல்லு பார்ப்போம். புரியுதா? அவர்களுக்கு அவர்களுடைய சுயநலம், அவ்வளோதான். அதன் அடிப்படையில் பிற கட்சிகளோடு கலந்து உறவாடி செயல்பட்டு தன் கட்சியை காப்பாற்றி கொள்கிறார்கள். இதுதான் வந்து நிதர்சனமான ஒன்று. இந்த இடத்துல வந்து ரஜினிக்கோ, கமலுக்கோ, வைகோவுக்கோ, திருமாவுக்கோ யாருக்குமே கோழைத்தனமே கிடையாது. அவர்களுடைய சுயநலம். ரஜினியால தான் வந்திருந்தா அப்படின்னா எங்கேயோ வந்திருப்பார். ஆனால் அவர் உடல்நலம் அந்த மாதிரி. அதே போல் ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நேரத்தில் அவருக்கு 7 நாட்டு சனி ஓடிட்டு இருந்து, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி 2006 ஃபினிஷிங் இருந்தாலுமே உடல் நலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆஃப் ஆகிடும். ஏன்னா அவர் ஆன்மீகவாதி. அவர் ஒரு நடிகனாக இருந்தாலுமே கூட ஒரு ஆன்மீகவாதி. விஜயை போல ஊமையன் கிடையாது, மோடியை போல ஊமையன் கிடையாது. மோடியை தூண்டி விட்டார் பாஜக. ஆமாம், அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். நான் உன்னை கூட 1000 பேரை பார்த்துருப்பேன் போட்டு நின்று நிதானித்து, ஆமாம், ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணிய ஒரே ஒப்பற்ற தலைவன் தான் ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்தினுடைய ஒரு மயிருக்கு ஈக்குவலாக கூட விஜயால் வர முடியாது. அதான் நிதர்சனமானது. இது தெரியாமல் அந்த கட்சிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி, என்ன பாருங்களேன், அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் ஒரு நேரம் போக போகிறது. அதற்கு விஜய் காரணமாக இருக்க மாட்டார், சுத்தமாக ஆதவ் அர்ஜுனா மட்டுமே காரணமாக இருப்பார். அதுக்குள்ள திருமா ஐயா அவர்கள் உஷாரான மாதிரி கழுத்தை பிடிச்சி, ஆமாம், ஆதவ் அர்ஜுனா விஜய் வெளியே தள்ளிட்டா ஆச்சு. இல்லைன்னா அவ்வளோதான். ஆமாம், விஜயை யாராலும் காப்பாற்ற முடியாது, தமிழக வெற்றி கழகத்தையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் தொண்டர்கள் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.